ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிராமர் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸஸோட கைண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் அண்டு கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ். ஃபஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் பார்ப்போம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி 3 ஃப்ரேசஸ். அது என்னென்ன அப்படின்னா adjective phrase, adverb phrase and final noun phrase. First of all, adjective phrase அப்படின்னா என்ன, and before that adjective அப்படின்னா என்ன. Adjective is a word that describes a noun or pronoun such as person, place, think or idea. ஸோ இந்த மாதிரி பர்சனையோ பிளேஸையோ திங்கையோ டிஸ்கிரைப் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம், adjective அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு எடுத்துக்கிறோமே, பாய், டால் பாய், ஷார்ட் பாய், கேர்ள், டால் கேர்ள், ஷார்ட் கேர்ள். இங்கே கேர்ள்லாம் காமன் தான், அதுவும் நவுனு. பர்சன் இங்கே வர டால், ஸ்மால் இது எல்லாமே அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது என்ன சொல்லணுமா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னால் என்ன? இட்ஸ் a group of words that does the work of an adjective. It describes the noun. Example, we bought chairs made of wood for our auditorium. ஸோ மரத்தால் ஆன சேரை ஆடிட்டோரியத்துக்கு நாங்கள் வாங்கினோம். இங்கே மேட் ஆஃப் வுட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ்னா என்ன சொன்னேன், ஆப்ஜெக்டிவோ சப்ஜெக்டிவோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இங்கே சேர் அப்படிங்கிற ஒன்று மரத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சேர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறது எது, மேட் ஆஃப் வுட். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். வி பாட் சேர்ஸ் ஃபார் அவர் ஆடிட்டோரியம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஃப்ரேஸ் தேவையில்லை. இங்கே மேட் ஆஃப் வுட் அப்படிங்கிறது என்ன ஆகலை, மரத்தால் ஆனது. எது மரத்தால் ஆனது, சேர் மரத்தால் ஆச்சா, எது மரத்தால் ஆனது நம்ம சொல்லலை. ஸோ அப்போ இது ஃப்ரேஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கனால ஃப்ரேஸ். ஸோ இந்த ஃப்ரேஸ் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட் ஒன் அட்வர்ப் ஃப்ரேஸ். அட்வர்ப்னா என்ன? அட்வர்ப் மீன் அட்வர்ப் எக்ஸ்பிரஸ் டு டிஸ்கிரைப் த வேர்ப். ஒரு வினை சொல்லாது டிஸ்கிரைப் பண்ணும். எப்படி, ரன், ரன் ஃபாஸ்ட், ஓடுனா வேகமாக ஓடுனா. ஸோ ஓடுறது வினைச்சொல் அப்படின்னா வேகமாக ஓடுறது. இங்கே அந்த வினைச்சொல்லை நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இதுதான் அட்வர்ப். அட்வர்ப் ஃப்ரேஸ்னால் என்ன? இட் இஸ் அ ஃப்ரேஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் an adverb. This phrase supplies some information about the action. Example பார்ப்போம். When the patient was taken to the emergency ward, the doctors rushed there in a hurried manner. Here, in a hurried manner அப்படிங்கிறது தான் adverb phrase. இப்போ இந்த சென்டென்ஸை பார்ப்போம். பேஷண்ட்டை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணால் டாக்டர் அவங்கள ட்ரீட் பண்ண போகிறாங்க. இது நார்மலாக சென்டென்ஸ். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பேஷண்ட்டை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வேகமாக போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அட்வர்பை என்ன பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஹரீடு மேனர் அப்படிங்கிறது வந்து அட்வர்பு. ஹரீடு மேனர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஹரீடு மேனர் எங்கே வேகமாக போனாங்க, அப்போ ஃப்ரேஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரேஸ் தட் இஸ் அ அட்வர்ப் ஃப்ரேஸ். அண்ட் தேர்ட் ஒன் நவுன் ஃப்ரேஸ். இப்போ நவுன் ஃப்ரேஸ்னால் அஸ் யூஸ்வல் வி நோ, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது நவுன் ஃப்ரேஸ். எக்ஸாம்பிள், a boy of class 10 became the house captain. இங்கே a boy of class 10 அப்படிங்கிறது வந்து நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இதையே நம்ம எடுத்துக்கிறோமே, a boy அப்படின்னா டேட்டா என்ன ஆயிடாது, நவுன் ஆயிரும். இப்போ a boy of class 10 அப்படின்னு எடுக்கிறதுனால a boy of class 10 என்ன ஆனா, வீட்டுக்கு போனானா, சாப்பிட்டானா, தூங்குனானா, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தானா, செகண்ட் ரேங்க் எடுத்தானா தெரியல, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அப்போ நவுன் மீன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இது நவுன் ஃப்ரேஸ். ஓகே, இன்னும் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். த கேர்ள் இன் ப்ளூ சாரீ இஸ் மை சிஸ்டர். ஹியர் ப்ளூ சாரீ அப்படிங்கிறது என்ன, சாரிங்கிறது ஆப்ஜெக்ட், ப்ளூ அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். செகண்ட் ஒன், கோலி ஹோப்ஸ் டு வின் த ட்ரோஃபி. ட்ரோஃபி அப்படிங்கிறது நவுன். ட்ரோஃபி அது ட்ரோஃபி மட்டும் தனியாக எடுத்தேன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். வின் பண்ண போகிறேனா, லூஸ் பண்ண போகிறேனான்னு தெரியல. ஸோ அப்போ அது ஃப்ரேஸ், நவுன் ஃப்ரேஸ். ஏன்னா அது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. தேர்ட் ஒன்
the train halts at every junction. ஸோ ட்ரெயின் எல்லா ஜங்ஷன்லையும் ஸ்டே பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டே பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம், ஒரு டயத்துலேருந்து இந்த டயம் வரைக்கும் ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டைம் மீன் பண்ணுறதுனால அட் எவ்ரி ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து அட்வர்பு. அட் எவ்ரி ஜங்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா எவ்ரி ஜங்ஷனில் என்ன பண்ணுச்சு, வேகமாக போச்சா, ஃபாஸ்ட்டாக போச்சா, கம்மியாக போச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ். ஃபோர்த் ஒன், ஐ ஹாவ் நெவர் சீன் சச் அ பிக்சர். இந்த மாதிரி ஒரு பிக்சரை நான் பார்த்ததே கிடையாது. இங்கே எதை டிஸ்கிரைப் பண்ணுது, பிக்சர் அப்படிங்கிற ஒன்று அதை டிஸ்கிரைப் பண்ணுது. சச் அப்படிங்கிற ஒரு அஜெக்டிவ். ஸோ இட் இஸ் அ அஜெக்டிவ் ஃப்ரேஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஎஸ்கே டீச்சர்ஸ். ஹேவ் அ குட் டே.